ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க டவுட்டை பற்றி. அது கூட உங்கள்கிட்ட இருக்க மல்லி கலெக்ஷன் காட்டுங்க, இந்த மல்லி எத்தனை நாளில் விரியும், ரோஜா மல்லி எனக்கு எவ்வளோ மொட்டு வச்சு ரொம்ப நாள் ஆகுது, துளிர் எடுக்காமலே இருக்குது, அந்த மாதிரி டவுட் எல்லாமே கிளியர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்க 15 வகையான மல்லி கலெக்ஷனோட சேர்த்து நான் கொடுக்குற உரங்கள் கேர் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தாங்க இருக்கும், ஏன்னா மொத்த உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது. என்கிட்ட இருக்க மல்லி கலெக்ஷனும் காட்டுறேன், நான் கொடுக்கக்கூடிய கேர் உரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா 16 வகை மல்லி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நான் ஒரு 14 வகை கொடுத்துருந்தேன். அப்போது ஒரு 2 வகை வந்து ரொம்ப மிஸ்ஸிங் என்கிட்ட. ஆனால் இப்போது இந்த வருஷம் நான் ரொம்ப தேடி தேடி வாங்கிட்டு இப்போ 16 மல்லியும் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக பூவோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மல்லியும் பார்த்துட்டு என்னென்ன மல்லின்னு சொல்கிறேன். இப்போ பார்க்குறது ரோஜா மல்லிங்க, ரொம்ப அழகாக பூக்கும். பூக்கள் வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஜா நீங்கள் ஒரு ஒயிட் ரோஸ், கொடி ரோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிங்கன்னா இது ரோஜா இல்லை மல்லியானே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பூக்கக்கூடிய பூவில் வாசனை பார்த்திங்கன்னா அந்த பூவுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ மனம் அதிகமாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் ஒன்று பூத்தாலே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். நிறைய பேர் லாஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துட்டு கூட நீங்கள் காட்டுற ஒவ்வொரு மல்லிக்கும் இங்கிலீஷ் நேமும் சேர்த்தே ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு லெட்டர்ஸாகவும் கொடுக்குறேன், ஓரலாக சொல்லும் பொழுதும் சொல்கிறேங்க. ரோஸ் மல்லி வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அரேபியன் ஜாஸ்மின் சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக பூக்கக்கூடியது. இப்போ நம்ம பறிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ பார்க்குறது வந்து இருவாச்சி மல்லிங்க. இந்த மல்லி வெரைட்டியை ஸ்டார் ஜாஸ்மின் சொல்லுவோம், அப்புறம் ஜாஸ்மினியம் சம்பக், அந்த 2 நேம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக நர்சரிங்களில் கிடைக்குங்க. இலையை வச்சு நீங்கள் எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றத பற்றியும் ஒவ்வொரு மல்லியும் நான் தனித்தனியாக வீடியோஸ் கூட கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் நான் 2 மல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது மட்டும் இப்போ தான் கார்டனில் வளர்ந்துட்டு வராங்க, பூக்கள் எதுவும் இல்லை. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஸ்டார் ஜாஸ்மின் இருக்கு இல்லைங்களா, இருவாச்சு, ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நான் இப்போது காட்டுற எல்லா மல்லி வகைகளும் நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. மல்லிப்பூச்செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் தான் நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மல்லிங்களில் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேங்க. இயற்கை உரங்கள் நீங்கள் கொடுக்கும் பொழுது எல்லா விதமான நேரத்துலையும் பூத்துட்டு தான் இருக்குது. மழை சமயமாக இருக்கட்டும், வெயில் சமயம், எல்லா நேரிலையும் என்னுடைய செடிங்களில் பூ இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு பூ, ஒரு மொட்டாவது தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த சீசனல் டைமில் அதிகமாக பூத்துட்டே இருக்கும். இப்போ கூட நீங்கள் ரீசண்டாக பார்க்குறது எல்லாமே நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கிறத தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்க்குறது நம்ம ராமர் பான மல்லி தான் பார்க்குறீங்க. ஒரு மல்லியும் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வீச வீசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி இருக்கும். இதுக்கு வாசனை உண்டான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்டார் ஜாஸ்மின், இருவாச்சி, அதுவாக இருக்கட்டும், ரோஜா மல்லி பார்த்தோம் இல்லையா, இதுக்கெல்லாம் மனம் அதிகமாக உண்டு. ஆனால் இந்த ராமர் பானம் நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பறித்தது கட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தண்டு பகுதி நல்லா நீளமாக இருக்கும். பூத்த உடனே அந்த 5 இதழ்கள் அழகாக தெரியும். ரொம்ப மைல்டான வாசனை தான் இருக்கும். இப்போது நம்ம செடியிலேருந்து பறிக்கிறது நார்மல் மல்லி தாங்க. நம்ம கடைங்களெல்லாம் வாங்கி வைக்கிறோம் இல்லைங்களா, எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய மல்லி, அந்த வெரைட்டி தான். இதுவும் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எல்லா விதமான மல்லியும் நான் க்ரோ பேக், அப்புறம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அன்னக்கூடை, பானைகள், இந்த மாதிரி தொட்டிங்களில் தான் வச்சுருக்கேன். இந்த இருவாச்சி மல்லிலாம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ரீபாட் கூட நான் எதுவும் பண்ணலை, வச்ச தொட்டியில் அப்படியே இருக்குது. ஏன்னா பானை இல்லைங்களா, ரீபாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றதுக்காக. ஆனால் நல்லாவே பூத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேர் கொடுக்கணும், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ பார்க்குற நார்மல் மல்லி நல்லாவே ரெகுலராக பூக்கும். அதே மாதிரி பூத்ததுக்கு அப்புறம் அந்த காம்பு பகுதியை கண்டிப்பாக கிள்ளி விடுங்க. இல்லைன்னா அந்த பூ ரொம்ப நாள் காஞ்சு கொட்டுற வரைக்கும் புது துளிர்கள் வரவே வராது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொட்டுக்கள் பறிக்கும் பொழுது அந்த காம்போடு சேர்த்து பறிக்கலாம்.
ஆனால் அடுத்த மொட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறதால நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்படி விட்டுட்டே இருக்கும் பொழுது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம கொடுக்குற சத்துங்களும் அதுக்காகவே போயிட்டுருக்கும். அதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கிள்ளி போட்டுறோமோ அப்போ தாங்க துளிர்கள் வரும். என்ன மாதிரி உரம் கொடுக்குறேன், எப்படி கேர் கொடுக்குறது பார்த்துடலாம். உரங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான உரங்கள் கொடுக்குறேன். கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குற உரங்களும் நம்ம கொடுக்கலாம். நான் வந்து ரொம்ப முக்கியமாக மல்லிப்பூ செடிங்களுக்கு எல்லாமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக படிகாரம் கொஞ்சமாக சேர்த்து விடுவேன் மண்ணில். ஏன்னா அமிலத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். மல்லிப்பூ செடிக்கு அமிலத்தன்மை மண்ணில் இருக்கும் பொழுது நல்ல வளர்ச்சி இருக்கும், பூக்களும் அதிகமாக பூக்கும். படிகாரன்றது இங்கிலீஷில் ஆலம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக பக்கத்து கடைகளில் இருக்கக்கூடிய நம்ம நார்மல் கடைகள், சூப்பர் மார்க்கெட்டு, நாட்டு மருந்து கடைகள்லாம் கூட கிடைக்கும். நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் ரேஷஸ் ஏதாவது வந்தால் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க படிகாரம். வீடுங்களில் கூட டிஸ்ட்ரிக்டாக கட்டும்பொழுது இந்த வெள்ளை கலர் கல் இருக்க பாருங்கள், அதுதான் படிகாரம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா குங்குமம் தயாரிக்கிறதுக்காக சேர்ப்பாங்க, அதுதான் படிகாரம். இதை நீங்கள் கண்டிப்பாக மல்லிப்பூ செடி மட்டும் இல்லைங்க, எந்த விதமான பூச்செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. ஏன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்பொழுது நல்லா பூக்கும். இல்லை என்கிட்ட கிடைக்காது, நான் பக்கத்தில் வாங்க முடியாதுன்றீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அமிலத்தன்மை உரங்கள் நீங்கள் சேர்க்கலாம். அது ஆரஞ்சு பழத்தோலாக இருக்கலாம், எலுமிச்சை பழத்தோல். இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாக மண்ணில் சேர்த்துட்டு வாங்க. அப்போது நல்லாவே அமிலத்தன்மை மண்ணில் இருக்கும், பூக்கள் நிறைய பூக்கும். அடுத்ததாக நான் கொடுக்குற உரங்களில் கடற்பாசி ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுப்பேன். எப்போல்லாம் வீட்டில் இருக்கோ அந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுப்பேன். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கம்போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுப்பேன். கம்போஸ்டோட டீ இருக்குது பாருங்கள், அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றிடாதீங்க. நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது கிச்சன் வேஸ்ட் அதை கொடுத்துருவாங்க, நல்லா பூக்கும். பழக்கரைசல், அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம வாங்குகிற பழங்களுடைய தோலுங்கள் இருக்கு இல்லையா, இதை காய வச்சு கொடுப்பேன். வாழைப்பழ கரைசல், இது எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துட்டு வருவேன். இன்னும் முக்கியமாக இலை வழி ஸ்ப்ரே பண்ணுவேங்க. அது நீங்கள் மீன் அமிலம் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை பஞ்சகாவியம், இதெல்லாம் கூட நோய் தாக்குதல் அதிகம் வராது, நல்ல ஒரு பயிரூக்கியாக இருக்கும். இப்போ பார்க்கறது கலர் காக்கட்டான் தாங்க. காக்கட்டானில் ஒரு 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஒயிட், அப்புறம் இப்போ கலர் பார்க்குறீங்க. ஒயிட் வந்து இப்போ எங்கிட்ட மொட்டு எதுவும் இல்லை, பூ வைக்கலை. ஆனால் அதை பற்றி ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஜாதி மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா சூப்பராக பூக்கும். ஜாதி வந்து சீக்கிரமே அந்த துவண்டு போகிற தன்மை உண்டு, புளியம்பூ மாதிரி ஆகிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் இந்த கலர் காக்கட்டான் வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். காக்கட்டான் மாதிரியே நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு, ரொம்ப சூப்பராக பூத்துருக்கும், வாசனை இருக்காது. இந்த காக்கட்டான் வந்து ஒயிட் கதமத்து கூட வச்சு கட்டியிருப்பாங்க. பிங்க்கு நார்மலாகவே தனியாகவே கட்டி விற்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நர்சரியில் கேட்டு வாங்கி வளர்த்து பாருங்கள், சூப்பராக வளர்க்கலாம். இலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக. முல்லை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும், கொடி கிடையாதுங்க. காக்கட்டான் பொறுத்த வரைக்கும் ஒரு செடி தான், ரொம்ப அழகாக பூக்கும். இப்போ பார்க்குறது எங்களுடைய மாடியில் கொடி முல்லை தான் பார்க்குறீங்க, எங்கிட்ட செடி முல்லை. இப்போ பார்க்குறது செடி முல்லை. அந்த பிளான்ட் காட்டின பார்த்தீங்களா, அது கொடி வெரைட்டி. அதோட இலைங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த நம்ம நர்சரிலையும் கூட கேட்டு வாங்கலாம், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் கொடியாக ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ரீப்பர் நெட்டு மாதிரி வச்சுருக்கணும். இல்லையா நீங்கள் கூட வளைச்சி வாசல்லலாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும், நிறைய பூ பூக்கும். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக நம்ம செடியாக வளர்க்குறீங்க அப்படின்னா ப்ரூனிங் பண்ணி விடுங்க, ரொம்ப கொடி மாதிரி போக விடாமல். ஒரு புதராட்டம் நீங்கள் வளர்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பார்க்கலாம். நிறைய கிராமங்களில் வாசல் பகுதியிலலாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும், வாசனை நிறைய இருக்கக்கூடியது தான். முல்லைப்பூ செடி தரையில் வளர்க்குறது எப்படி, அதே மாதிரி மாடி தோட்டத்தில் வளர்க்குறத பற்றியும் தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்க்க போகிறது சந்தன முல்லை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டியும் ஒரு செடி மாதிரி தாங்க வளரும். காக்கட்டான் பார்த்தீங்க இல்லையா, கலர் காக்கட்டான் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை சந்தன முல்லைன்றாங்க, ஆனால் நிறைய பேர் நித்திய மல்லியை தான் சந்தன முல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரில் சொல்கிறாங்க. இது ஏஞ்சல் விங்ஸ்
ஜாஸ்மின் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படின்றாங்கன்னா, கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா, காட்டு முல்லை, கேரளா முல்லை அங்கெல்லாம் நிறைய கிடைக்கும். ஃபாரினில் கூட அதிகமாக நிறைய வீடுங்களில் வச்சுருப்பாங்க. அதை பற்றியும் தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன், கீழே கொடுக்குறேன். இப்போது நம்ம நித்திய மல்லி தான் பார்த்துட்ருக்கோம். நித்தமும் பூக்கக்கூடிய மல்லி நித்திய மல்லி. இதை ஒவ்வொரு ஊருங்களில் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூச்செடி தாங்க நித்திய மல்லி. இதோடைய பக்கத்தில் போய் நின்னாலே ஈவினிங் நேரத்தில் மலரும் பொழுது அவ்வளோ வாசமாக இருக்கும். நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். விரிஞ்ச உடனேவே அந்த இதழ்கள் எல்லாமே ரொம்ப அழகாக விரிஞ்சு நிறைய பூக்கள் பூக்கும். தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் மல்லி பூத்துட்டே இருக்கணும். நல்ல மனமுடைய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய மல்லியை நீங்கள் தாராளமாக எப்பொழுதுமே வளர்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு கொடி வெரைட்டி தான். இல்லை நீங்கள் கொடியாக வேண்டாம், நான் செடியாக வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கொடியாக போகக்கூடிய தண்டு பகுதியில் கட் பண்ணி விட்டு செடி மாதிரியும் வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பூக்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பூத்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக முழமாக பறித்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கலாம். அந்த அளவுக்கு எப்பொழுதுமே பூத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மல்லி வெரைட்டி. உரங்கள் என்ன கொடுக்குறேன்றதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தனியாகவே நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறதையும் சரி, தரையில் வச்சுருக்கிறதையும் எப்படி வளர்த்துட்ருக்கேன்றதையும் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இது வரைக்குமே ஒரு 12 வகையான மல்லி பார்த்துட்டோம். இன்னும் 3 பிளான்ட் பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாதி. ஜாதிலையும் 2 வகை இருக்குங்க. நம்ம காக்கட்டான் பார்த்தோம் இல்லைங்களா, ஒயிட்டு அப்புறம் பிங்க்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஜாதிலையும் ஒயிட்டுன்றது நாட்டு வெரைட்டி. நாட்டு மருந்துகளுக்கெல்லாம் கூட ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக ஒயிட்டு ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். பிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த பூவுக்கு கீழே பிங்க் கலர் இருக்கும். மொட்டாக இருக்கும்போது தெரியும். அந்த தண்டு பகுதியும் கொஞ்சம் பிங்க்கு மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வீடுங்களில் பிங்க்கு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கிடச்சா ஒயிட்டையும் சேர்த்து வளர்த்து பாருங்கள். அந்த அளவுக்கு மகத்துவமாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு. ரெண்டுமே நல்ல ஒரு ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்டு. ஜாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடியாகவும் வளரலாம். இல்லை நீங்கள் செடி மாதிரி கட் பண்ணி விட்டு வளர்க்கணும் தரையிலையோ இல்லை மாடி தோட்டத்துலேயும் பொழுது கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு குத்துச்செடின்னு சொல்லுவோம் இல்லையா, புதர் மாதிரி வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி நான் உரங்கள் கொடுத்து என்னெல்லாம் வளர்க்க வைக்கிறேன், எவ்வளோ பூக்கள் பறிக்கிறேன்றதையும் நீங்கள் பாருங்கள். மல்லி வெரைட்டின்னும் பொழுது முல்லை, ஜாதி இது எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இல்லாமல் அடுக்கு மல்லி நம்ம பார்க்கல இல்லைங்களா. அடுக்கு மல்லியில் நம்ம முதல்ல பார்த்தது ரோஜா மல்லி பார்த்தோம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடுக்காக இருக்கக்கூடிய மல்லி தான். ஒரு 5 லேயர் இருக்கும். பூ விரியும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இலைங்கள் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இலைங்கள் வந்து ஒரு கரும் பச்சை மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கும். ஒன்று பூத்தது அப்படின்னாலே மனம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ரோஜா மல்லி பார்த்தீங்க இல்லையா, அதை விட காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கிளைங்கள்லேயும் மொட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 7லேருந்து 9 இல்லை 11 மொட்டுக்கள் கூட இருக்கும். நம்ம கொடுக்குற கேரை பொறுத்து நல்ல பூக்கும். கண்டிப்பாக கிடைச்சா நீங்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள். எல்லா நர்சரிலையும் கிடைக்கும். நம்ம நார்மலாக வாங்குகிற மல்லிப்பூ வந்து ஒரு ஊசியாக இருக்கிற மாதிரி மேலே இருக்கும். ஆனால் இது மொட்டு பகுதியே ஒரு வளைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து நீங்கள் வாங்கலாம். இதை காட்டிலும் இன்னும் ஒன்று 3 லேயராக இருக்கும். இப்போ பார்க்கறது தாங்க ரோஜா மல்லி. முதல்ல பார்த்தீங்க இல்லையா, அதுதான் ஒரு 2 பூ பூத்துருக்கு. அடுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேயராவது இருக்கும். இப்போ காட்டுறது ரோஜாங்க. ஆனால் இது ரோஸா இல்லை மல்லியான்னு அந்த இலையை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் இருக்கும் ரோஜா மல்லியும். இப்போது ஜாதி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நான் தனியாக வீடியோ கொடுத்துருந்தாலும் இதுலேயும் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். ஒரு புதராக வளர்க்கலாம், கொடியாகவும் நீங்கள் ஏற்றி வளர்க்கலாம். உங்களுக்கு வீடியோஸில் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து பிங்க்கு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ஒயிட் இன்னும் பூக்கள் எதுவும் வைக்கல, அதனால் உங்களுக்கு செடி மட்டும்தான் காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். வாசனை அதிகமாக இருக்கும். நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னாலே அது ஈவினிங் மேலே புளியம்பூ மாதிரி ஆகிடும்னுவாங்க. கொஞ்சம் நம்ம வச்சதுக்கப்புறம் அதுதான் ஜாதி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள். நம்ம பார்த்த மல்லி வெரைட்டிலே ஜாதியோட இலைங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலைங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ பார்க்குறதாங்க நம்ம ஒயிட் ஜாதி. இதை நம்ம மொட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இலைங்கள் வந்து பிங்காக ஒயிட்டான்னு வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பூத்துருக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்களும் வளர்த்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த பார்த்த 15 வகையான மல்லி. இதில் இன்னும் ஒரு அடுக்கு மல்லி பார்க்கல, ராமேஸ்வர மல்லி ஒன்று சொல்லிடுறேங்க. ராமேஸ்வர மல்லி இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்.
ராமேஸ்வரம் மல்லின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருவாச்சி பார்த்தோம் இல்லைங்களா, அதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மொட்டே அவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ தான் வளர்த்துட்டு வரேன். பூக்கள் வரும்பொழுது உங்களுக்கு அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போ தான் குட்டி பிளான்ட்டாக இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிலே ஒரு 3 பூ லேயர் இருக்க மாதிரி இருக்கும். இதுதாங்க இப்போ காட்டுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு 5 அடுக்கு மல்லி அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா, இப்போ ஒரு 3 அடுக்கு பார்க்குறீங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த தனியாக செப்ரேட்டாக ஒரு ரோ வச்சுருக்கேன். எல்லாருமே மல்லி அந்த பக்கம் மட்டும் தான் வச்சுருப்பேன். ரொம்ப ஈஸியாக வளர்த்துட்டு வரேன். வெயில் நல்லா படணும். எந்த அளவுக்கு நீங்கள் உச்சி வெயில் படுதோ அந்த அளவுக்கு மல்லிப்பூ செடிகள் செழிப்பாக வளரும். இலைகள் வச்சு செடிகள் ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை எதாவது உரம் கொடுக்கணுமா, பூக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் தனித்தனி வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன். மல்லியில் இதை விட யாருமே கிளியராக சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ மல்லி கலெக்ஷன் நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்துட்டு வரேன். ஏதோ ஒரு செடியை வச்சு 1000 வீடியோஸ் கொடுக்காம ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனி வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். மல்லி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.